அனைவருக்கும் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் அனுக்கிரக வாராகியின் அற்புத அருளும் என்றும் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். இந்த பதிவு குழந்தை பிறப்பதில் சில தோஷங்கள் இருக்கிறது. அதுனா குழந்தை பிறப்பில் தோஷங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதற்காக மிக மிக கவனத்துடனும் மிக மிக அனுபவத்தில் தோய்ந்த சில அற்புதமான விஷயங்களையும் துன்பங்களை தீர்த்திடும் ஜோதிட பரிகார வழிபாடுகள் பாகம் 1 என்ற புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றேன். அதில் நிறைய பேர் படித்து அதில் குழந்தைகள் அழுவது எதனால் அழுகிறது, எதனால் அதற்கு வலி வருகிறது, சளி வருகிறது, ஏன் குழந்தை துன்புறுகிறது, பேதியாகிறது என்ற கருத்தெல்லாம் அதில் விமோசனத்தோடு தீர்வுகளோடு இருக்கும் அந்த புத்தகத்திலே. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், புதிதாக பார்க்கிறவர்களுக்கு தெரியாது என்பதனால் சொல்லுகின்றேன். அந்த வகையிலே இது அந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு விஷயமாக இந்த தோஷத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது தோஷம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இதில் நான் குறிப்பிட போவது, குழந்தை பிறக்கும் பொழுது சிலருக்கு கால் வழியாக குழந்தை பிறந்துவிடும். தலை முதலிலே வரோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கால் முதலில் வரும். அது ஒரு தோஷமாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்த தோஷத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ கால் வழி பிறக்கின்ற குழந்தையை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தாய்க்கும் தகப்பனுக்கும் நோயை புதிதாக கொடுத்துரும். தாய்க்கு நோய் கன்ஃபார்மாக கொடுக்கும். தகப்பனுக்கு ஏதாவது ஒரு புதிய தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுகின்ற அளவுக்கு கொடுத்து விடுமா கால் வழியில் பிறந்தால். அது மட்டும் அல்லாமல் நிறைய அலைச்சலை கொடுக்குமாம் தந்தைக்கு. அலைச்சல்னால் ஓடுவார், அதுக்கான வருமானம் இருக்காது. அல்லது பணம் கடன் அடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடுவதோ அல்லது வேறு விதமான காரணத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பதோ அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா. இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் என்பதனால் இதை சொல்லுகின்றேன். சரி, இது ஏதோ ஒரு கட்டுக்கதையாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா, என்னதான் சாஸ்திர ரீதியாக நாம் ஆய்வுகள் செய்திருந்தாலும் கூட பார்த்தால் அனுபவ ரீதியாக சொல்பவர்களும் அதை சரியாக சொல்லுகின்றார்கள். அதை வைத்துத்தான் நான் சொல்லுகின்றேன். இதை என்னுடைய தொலைக்காட்சிகள் பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தொலைக்காட்சியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய என்கிட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதை நாம் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், இது குழந்தையின் தவறு அல்ல, இது தோஷத்தின் விளைவுகள். நாம் பிறந்ததுனால தான் இப்படி ஆச்சுன்னு குழந்தைய பழி சொல்லாதீங்க, அது தவறு. நாம் பெற்ற சஞ்சித கர்மத்தினுடைய தொகுப்பது. நாம் செய்த வினைதானே தவிர குழந்தை செய்த வினை இல்லை. இதையும் நீங்கள் நடுவில் கருத்தில் வச்சுக்கணும். இதற்கு தீர்வாக அனுபவ ரீதியாக கொடுக்கப்பட்டு அதில் அனைவரும் நிம்மதி பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் என்பதை உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி கால்வழி பிறக்கும் பொழுது தந்தைக்கு ஒரு மந்திரம் கொடுக்கின்றேன். ஓம் பாலாரிஷ்ட தோஷ சகல தோஷ நிவாரய ஆனி மாண்டவ்ய மகரிஷி தேவாய பூரண ரட்சக நமாம்யகம். ஓம் பாலாரிஷ்ட தோஷ சகல தோஷ நிவாரய ஆனி மாண்டவ்ய மகரிஷி தேவாய பூரண ரட்சகம் நமாம்யகம். தந்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் அலைச்சலும் இல்லை, நோயும் பெரிதளவில் பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய் பெற்ற அன்னை தாய் சொல்ல வேண்டிய மந்திரம். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் சாதாரணமாகவும் இதனை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ கயாசூர மகரிஷி தேவாய. ஓம் ஸ்ரீ கயாசூர மகரிஷி தேவாய குழவி தோஷ நிவாரய அனுக்கிரக சித்திரஸ்து. ஓம் ஸ்ரீ கயாசூர மகரிஷி தேவாய குழவிதோஷ நிவாரய அனுக்கிரக சித்திரஸ்து. இதை பாருங்கள், இந்த மந்திரத்தை எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது. இந்த மந்திரத்தை படிங்க,
வேறு நல்லதொரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.